கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு செயின் பறிப்பு சம்பவம் அரங்கேறியிருக்கு. டெல்லியில் ஆட்டோவில் வந்து பெண்ணிடம் செயின் பறித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோவில் வந்த நபர் ஒருவர் சாலையில் நடந்து கொண்டிருந்த வயதான பெண்ணை நோட்டமிட்டு ஆட்டோவை சற்று தொலைவில் நிறுத்தியுள்ளார். பின் கண்ணிமைக்கும் நேரத்தில் அப்பெண்ணிடமிருந்து நகையை பறித்துக் கொண்டு ஆட்டோவில் ஏறி தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் ஆபத்தான வனப்பகுதியில் பொதுமக்கள் சடலத்தை தூக்கி சென்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இறந்தவரின் உடலை சாலை வசதி இல்லாமல் ஆபத்தான மலைச்சரிவில் சுமந்து சென்ற வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பக பகுதியை ஒட்டிய மலைப்பகுதியில் 18 மலை கிராமங்கள் அமைந்துள்ளன. இங்கிருக்கும் கிராமங்களுக்கு முறையான சாலை வசதி இல்லாத நிலையில் 59 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி சாலை வசதி செய்து உத்தரவிடப்பட்டது. 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை சாலை அமைக்கப்படவில்லை. இந்த நிலையில் ஈசல் திட்டு பகுதியைச் சேர்ந்த மணியன் என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்தார். சாலை வசதி இல்லாத நிலையில் அவரின் உடலை வனவிலங்குகள் நடமாடும் மலைச்சரிவில் தூளி கட்டி தூக்கி வந்த வீடியோ காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.